அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது தை பூசம் அன்று நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்தால் எதை செய்தால் கடன்கள் தீரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நிறைய பேருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா கடன் தான். இந்த கடன் நிறைய பேருக்கு ஒரு பெரும் தொல்லையாக இருக்குது. நம்முடைய சேனலில் கடன் அடையும் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் நிறைய கடன் அடையும் பரிகாரங்கள் நம்முடைய ரிஷிகள் கூறியது. ஒரே ஒரு பரிகாரம் கூட நானாக தயார் பண்ணி உங்களுக்கு கூறியது கிடையாது. மொத்தமே ரிஷிகள் சொன்னது. எல்லாமே சக்தி மிக்கது. ஒவ்வொன்றாக நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக கடன் அடையும். நிச்சயம் அப்படின்றது வெறும் வார்த்தை கிடையாது, நிச்சயமாக அடையும். நம்பிக்கையோடு செய்யுங்கள். நமக்கு பார்த்திங்கன்னா தை பூசம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரும்போது ஒரு நட்சத்திரத்தோடு அது வரும். அப்படியாக பார்த்திங்கன்னா தை மாதம் பௌர்ணமி பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரும்போது தை பூசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முறை நமக்கு பூச நட்சத்திரம் இப்போ கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை பௌர்ணமி அப்போ கிருத்திகை நட்சத்திரத்தோடு வரும். வைகாசி விசாகம் அது விசாகா நட்சத்திரத்தோடு வரும். அது மட்டும் இல்லாமல் ஆவணி மாதத்தில் பூணல் போடுகின்ற அந்த பண்டிகை அந்த பௌர்ணமியில் வரும். ஆவணி ஆவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் அந்த பௌர்ணமி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தோடு வரும். அது ஒரு நாள் முன்பின் மாறும். அந்த வகையில் நமக்கு பௌர்ணமி 12ஆம் தேதி இருக்க 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி மாதம் 2025ஆம் தேதி பூச நட்சத்திரம் வந்திருக்கு. இந்த பௌர்ணமி 11ஆம் தேதி இரவு இருக்குது. அதனால் அந்த இரவு இருக்கின்ற பௌர்ணமி மிகவும் சக்தி வாய்ந்தது. அதனால் தைப்பூசம் நமக்கு 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும்போது கிழமைகளில் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த ஒரு நாள். அந்த முருகருடைய சக்தி, அங்காரக சக்தி அந்த நாளில் அதிகமாக இந்த பிரபஞ்சத்தில் வியாபிச்சு இருக்கும். அதே மாதிரி திதிகளில் சஷ்டி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது கிடையாது, உங்களுக்கே தெரியும். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம், விசாகா நட்சத்திரம், இது எல்லாமே முருகருக்கு உகந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திர கிழமைகள். இந்த கிழமையோடு இந்த தைப்பூசம் வருவது சிறந்தது. தைப்பூசம் அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமானுக்கு உண்டான ஒரு பண்டிகை. அது மட்டும் இல்லாமல் கடலூரில் வள்ளலார் அவர்கள் ஜோதியாக மாறிய நாள் கூட இந்த ஒரு தைப்பூச திருநாள் அன்று அங்கு சிறப்பாக திருவிழா நடைபெறும். அதே மாதிரி எல்லா முருகப்பெருமான் கோவில்களிலும் ரொம்பவே விமர்சையாக இந்த தைப்பூச திருவிழா நடக்கும். இப்போது கடன் இருக்குது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள், வியாதியால் அவஸ்தைப்படுகின்றோம் என்று சொல்லுபவர்கள் இந்த பூஜையை செய்யலாம். தைப்பூசம் அன்று நாம் என்ன செய்யணும் அப்படின்றது தனிப்பதிவாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த பதிவு கடன் அடையும் பதிவு. நிறைய சிகப்பு மலர்களை நீங்கள் சேகரிச்சுக்கோங்க. இந்த சிகப்பு மலர்கள் அப்படின்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா செவ் அரளி மலர் முருகப்பெருமானுக்கு மிக உகந்தது. அதை மாலையாக கட்டி முருகப்பெருமானினுடைய கோவிலில் கொடுங்க. இந்த மாலையாக கட்டும்போது நாம் செய்வது என்ன அப்படின்னா கொஞ்சமாக கட்டி கொடுப்போம், ஆனால் கொஞ்சம் நிறைய கொடுங்க. அதாவது அந்த முருகப்பெருமானினுடைய விக்கிரகம் கேசாதி பாதம் வரை வருகின்ற மாதிரி கொடுங்க. அவ்வளவு எங்களால் வாங்க முடியாதுங்க, நிறைய ரேட் அன்றைய தினம். அப்படின்னா வீட்டில் படம் இருந்தால் அந்த படம் முழுமையாக இருக்கும் அளவுக்கு அந்த ஒரு மாலையை போடுங்க. போட்டுட்டு கோவிலில் அல்லது வீட்டில் போட்டுட்டு 6 விளக்குகள், நெய் விளக்குகளை ஏற்றி வைங்க. வெத்தலை தீபம் இதெல்லாம் ஏற்றணுமான்னு கேட்டால் வெத்தலை தீபம் உங்களுடைய விருப்பம். ஆனால் 6 அகல் விளக்குகள் ஏற்றுங்க. அப்படின்னா மாவிளக்கு ஏற்றுங்க. அகல் விளக்கை விட மாவிளக்கு இன்னும் சிறந்தது. அதை ஏற்றிட்டு கோவிலில் செய்யுங்க. இதெல்லாம் அங்கேயே அமர்ந்து கந்த சஷ்டி கவச்சத்தை பாராயணம் செய்யுங்க. முருகப்பெருமானினுடைய சன்னிதானத்தை 6 முறை வலம் வாங்க. இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு பொழுது அன்றைய தினம் நீங்கள் இருங்க. காலையில் சாப்பிடாம மதியம் மட்டும் சாப்பிடுங்க, இரவு டிஃபன் சாப்பிடுங்க. இப்படியாக 6 செவ்வாய்க்கிழமைகள் இருந்து இதே விதத்தில் பூஜை செய்து வந்தால் நிச்சயமாக கடன்கள் அடையும். 6 செவ்வாய்க்கிழமைக்கு உள்ளாக உங்களுடைய கடன்கள் அடையும் அல்லது அடைவதற்கு உண்டான வழி பிறக்கும்.
அப்படி வழியும் பிறக்கலை, எதுவுமே நடக்கலை அப்படின்னா அதற்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கு இன்னொரு வழிமுறையும் இருக்குது. அந்த தைப்பூசமான செவ்வாய்க்கிழமை அன்று நீங்கள் முருகப்பெருமானினுடைய கோவிலில் 6 தீபம் ஏற்றுறீங்க இல்லையா? தொடர்ந்து 48 நாட்கள் முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க, 6 தீபம் ஏற்றுங்க போதும். இந்த மலர்கள் தருவது அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். 6 முறை வலம் வாங்க, 6 தீபம் ஏற்றுங்க, தினந்தோறும் கோவிலுக்கு போங்க. இந்த நாட்களில் நீங்கள் அசைவத்தை சாப்பிடுவதை தவிர்த்துடுங்க. இந்த 48 நாட்களும் தினந்தோறும் 6 விளக்கு ஏற்றி வச்சுட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக முருகப்பெருமானினுடைய அனுக்கிரகம் ஏற்பட்டு கடன் அடைவதற்கு உண்டான வழி கிடைக்கும். இதோடு சேர்ந்து நீங்கள் செய்வது என்ன அப்படின்னா, நவக்கிரகங்களில் அங்காரக பகவான் அப்படின்னு இருப்பார். அவருக்கு நீங்கள் துவரை தீபத்தை அன்றைய தினம் ஏற்றுங்க. இந்த துவரை தீபம் பார்த்திங்கன்னா, இப்போ இதற்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா 6 வார பூஜை அப்படின்னு, அந்த ஒரு பூஜையோடு சேர்த்து இந்த துவரை தீபமும் அங்காரக பகவானுக்கு ஏற்றுங்க. முழு துவரை போட்டுட்டு அதற்கு மேலே தீபம் ஏற்றுங்க 6 வாரம். அந்த 6 வாரத்துக்குள்ளே முடியல அப்படின்னா 48 நாட்களும் துவரை தீபமும் ஏற்றுங்க. முருகப்பெருமானுக்கு 6 விளக்குகளும் ஏற்றி 48 நாட்கள் வணங்கிக்கோங்க. நிச்சயமாக கடன்கள் அடையும். ஏன்னா கடன் அடைக்கக்கூடிய கடவுள் அங்காரக பகவான் மற்றும் முருகப்பெருமான். இவர்களுக்கு இந்த 48 நாட்களும் நாம் இப்படி செய்யும்போது நிச்சயமாக கடன்கள் அடையும். குழப்பிக்கொள்ள வேண்டாம், மறுபடியும் சொல்கிறேன். இப்போ செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் வந்ததினால 6 வாரம் முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு 6 நெய் தீபம் அல்லது மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க. மாவிளக்கு தீபம் சிறந்தது. ஏற்றிட்டு முருகப்பெருமானுக்கு மலர்கள், அதாவது சிகப்பு வண்ண மலர்களை கொடுத்துட்டு 6 முறை வலம் கந்தசஷ்டி கவசம் படிங்க அல்லது கேளுங்க. இந்த மாதிரி 6 செவ்வாய்க்கிழமை செய்வதோடு 6 செவ்வாய்க்கிழமையும் இந்த துவரை தீபத்தை அங்காரக பகவானுக்கு ஏற்றுங்க. இது ஒரு செட் ஆஃப் பரிகாரம். இந்த பரிகாரத்துக்குள்ள இந்த கடன்கள் அடையலை அப்படின்னா 48 நாட்களும் முருகப்பெருமானுக்கு வெறும் 6 தீபங்களை ஏற்றுங்க. அதோடு செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஆரம்பம் செய்தீங்க இல்லையா அந்த துவரை தீபம், அதையும் 48 நாட்களுக்கு தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயமாக கடன்கள் அடையும், அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது. இந்த பரிகாரங்களில் முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டால் நம்பிக்கை, பொறுமை, பக்தி. இதை வச்சு செய்யுங்க. நிச்சயமாக முருகப்பெருமானினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் கிடைக்கும். நன்றி, வணக்கம். மகாபெரியவா சரணம்.